الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. وبعد. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் வாக்கியா ஒரு சில வசனங்கள் இருக்கின்றன. இன்று இன்ஷா அல்லாஹ் அதை முடித்து விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பாளர்களுக்கு இந்த சூறாவில் பல கேள்விகளை கேட்கின்றார். நீங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளீர்கள்? அதனை நீங்கள் கவனிக்க மாட்டீர்களா? நான் நாடினால் உங்களை வேறொரு உலகத்திற்கு அனுப்பி உங்களுடைய இடத்தில் மற்றவர்களை கொண்டு வர முடியும். நீங்கள் உண்கின்ற உணவு அதனை செய்து தருபவான் யார்? அஃபரஐதும் மா தஹ்ருஸூன். அதே போன்று நீங்கள் குடிக்கின்ற தண்ணீர் அதனை மேகங்களிலிருந்து இறக்குவது யார்? அதே போன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு அதனை தருபவர் யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 கேள்விகளை நிராகரிப்பாளர்களிடம், காஃபிர்களிடம் கேட்கின்றார். நீங்கள் அல்லாஹ் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றார். ஆக கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திற்கு இறைவன் இருக்கின்றார், அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு இணை துணை இல்லை என்பதைத்தான் நாம் நபிமார்களுடைய தாவாவின் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் அறிய முடிகின்றது. ஆக இந்த விஷயங்களை தான் நமக்கு எடுத்து சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழனைத்தும் அவனுடைய தஸ்பீஹை நாம் செய்வோம். வஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம். 75வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி சொல்கின்றார். ஃபலா துஸிமு மவாகிஅன் நுஜூம் வ இன்னஹு லகஸமுன் லவ் தஅலமூன அஸீம் இன்னஹு லகுர்ஆனுன் கரீமுன் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன் அஃபபிஹாதில் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன் வ தஜஅலூன ரிஸ்கக்கும் அன்னகும் துகذிபூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்தவனாக நட்சத்திரங்கள் விழக்கூடிய இடங்கள் மீது சத்தியமாக, அது மகத்தான சத்தியம் நீங்கள் அறிந்தால் என்று சொன்ன பிறகு இன்னொரு குர்ஆன் கரீம், இது மகத்தான குர்ஆன், கண்ணிமிக்க குர்ஆன், ஃபீ கிதாபின் மக்னூன், மறைக்கப்பட்ட கிதாப், வேதத்திலே இது உள்ளது. அதாவது அல்லாஹ் மஹ்ஃபூஸ், குர்ஆன் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடமான லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட மறைவான கிதாபிலே, பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே அது இருக்கின்றது. அதனை தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டார்கள். இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் கண்ணியமிக்கது, அது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று அதனை மலக்குமார்களாகிய தூய்மையானவர்கள் மலக்குமார்கள் மட்டுமே அதனை தொடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். ஆகவே நாம் அதனுடைய கண்ணியத்தை அறிந்து அதனை சரியாக அணுக வேண்டும், அதனை ஓத வேண்டும், அதனை பொருளறிந்து வாழ்விலே கொண்டு வருவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் அதனை தூய்மையான நிலையை நாம் அணுக வேண்டும். கடமை குளியல் கடமையாகும் மட்டுமே அதனை நாம் தொடுவதற்கு அனுமதி உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளியல் கடமையாகும் நேரத்திலே குர்ஆனை ஓத மாட்டார்கள், ஓத கற்றுத்தரவும் மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்த பிறகு அதனை தொடுவார்கள், ஓதுவார்கள், கற்றுத்தருவார்கள் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஓதுவதற்கு அனுமதி உண்டு. அவர்களுக்கு குறிப்பாக யார் ஆசிரியர்களாக இருக்கின்றார்களோ அல்லது மாணவிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாடம் அவர்களுடைய தேர்வாக இருக்கலாம் அல்லது பாடம் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமாக இருக்கலாம். மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி தரப்பட்டுள்ளது. மற்றவர்கள் நல்ல முறையில் அவர்கள்
குர்ஆனை அணுகினால் மிக சிறந்தது. அதே போன்று பல பள்ளிவாசல்களில் குர்ஆன் ஓதப்படும் பொழுது சில பெண்கள் என்ன செய்கின்றார்கள், மாதவிடாய் நேரத்திலும் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். ஹதீஸில் மாதவிடாய் பெண்களுக்கு பள்ளிவாசலிலே வருவது தடை செய்யப்பட்டுள்ள ஒன்று என்பதை நாம் ஹதீஸ்களிலே காண முடிகின்றது. மற்ற நேரங்களில் அவர்கள் வரலாம், தொழுகலாம். மாதவிடாய் காலத்தில் பள்ளிக்கு வராமல் வீட்டிலே இருப்பதுதான் மிக சிறந்தது. அதே போன்று சிலர் என்ன செய்கின்றார்கள், அந்த நேரத்திலும் பள்ளிக்கு வந்து தொழாமல் குர்ஆனை கையிலே எடுத்து அதனை இமாம் ஓதுவதை பின்தொடர்ந்து பார்த்து கொண்டே வருவார்கள். அவ்வாறு செய்வதும் தவறு. அவர்களுடைய இடம் பள்ளிவாசல் அல்லாமல் மற்ற இடமாக இருந்தால் அவர்கள் அமர்ந்து கேட்கலாம். பள்ளிவாசல் அல்லாமல் மற்ற இடங்களாக இருந்தால் அங்கு அமர்ந்து அவர்கள் கேட்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் குர்ஆன் கையிலே எடுத்து இமாம் ஓதுவதை பார்த்து கொண்டே வருவது என்பது சரியான பொருள் கிடையாது. அதனை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தூய்மையானவர்கள் மட்டுமே அதனை தொட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள் மூலமாக நமக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுத் தருகின்றார். ஆக இந்த குர்ஆன் மகத்தானது, பாதுகாக்கப்பட்டது, தூய்மையானவர்கள் இதனை அணுகுவார்கள், இதிலிருந்து படிப்பினை பெறுவார்கள். தன்சீலுல் மிர் ஆலமீன், இது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறக்கப்பட்ட ஒன்று. தன்சீலுல் மிர் ஆலமீன், இது முஹம்மதினால் எழுதப்பட்டது நிச்சயமாக கிடையாது, மாறாக ரப்புல் ஆலமீன் இதனை இறக்கி தந்துள்ளார். அதற்கடுத்து அல்லாஹ் இருக்கின்றார், أفبهذا الحديث أنتم مدهنون وتجعلون رزقكم أنكم تكذبون. இந்த கண்ணியமிக்க பேச்சில் இருந்தால் நீங்கள் விலகி சென்றீர்கள் அல்லது அலட்சியமாக இருக்கின்றீர்கள். குர்ஆன் விஷயத்தினால் நீங்கள் அலட்சியத்தை கடைபிடிக்கின்றீர்கள். உங்களுக்கு தரப்பட்ட ரிஸ்கை பொய்யாக்குவதற்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள். காரணங்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த குர்ஆன் விஷயத்தில் அவர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்கள். இதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது. அதே போன்று அவர்களுக்கு தரப்பட்டுள்ள வாழ்வாதாரத்தை கொண்டு நன்றி செலுத்துவதற்காகவும் ஈமான் கொள்வதற்காகவும் அதனை பயன்படுத்தாமல் அல்லாஹ்வை நிராகரிப்பதற்காக, மறுமையை நிராகரிப்பதற்காக தங்களுடைய செல்வத்தையும் வாழ்வாதாரத்தையும் திறன்களையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எச்சரிக்கின்றார். இந்த குர்ஆன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு தரப்பட்டுள்ள வாழ்வாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது. அலட்சியமாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நிராகரிப்பதற்காக உங்களுடைய செல்வத்தையும் திறன்களையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் காஃபிர்களை எச்சரிக்கின்றார். அதற்கடுத்து இன்னொரு கேள்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பாளர்களிடம் கேட்கின்றார். நீங்கள் மறுமை இல்லை, சொர்க்கம் நரகம் கிடையாது, மரணித்ததற்கு பிறகு மறுவாழ்வு கிடையாது என்று நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், மரணத்தை தடுக்க வேண்டும். நீங்கள் மரணத்தை தடுக்க வேண்டும். இது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, மறுமையை ஏற்றுக்கொள்ளாத நாத்தியவாதிகள், அதே போன்று இறை மறுப்பாளர்கள், மறுமையை மறுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எல்லாம் இந்த சவால். அல்லாஹ் என்ன சொல்கின்றார், உங்களுடைய நண்பர்களிலோ அல்லது உறவினர்களிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் மரணிக்கின்ற நேரத்தில், கடைசி நேரத்தில் நீங்கள் அங்கு இருந்து பார்க்க
பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அது தொண்டை குழி அந்த அங்கு இந்த கடைசி நேரத்தில் சக்கரம் கடைசி நேரத்தில் அந்த நேரத்தில் நீங்க மரணிக்கக்கூடியவரை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நீங்க என்ன சொல்றீங்க? மறுமை கிடையாது, மறுவாழ்வு கிடையாது, நாம் மீண்டும் எழுப்பப்படுவது கிடையாது. அந்த மாதிரி இருந்தா நீங்க ஏன் அவரை சாவவில்லை? தடுத்து உலகெல்லாம் மரணத்தை நிறுத்தி காணுங்கள், மரணத்தை நிறுத்தி காணுங்கள். அந்த உயிரை மீண்டும் அந்த உடலிலே செலுத்துங்கள். அதை விடக்கூடாது, அதனை மரணம் அடைய விடக்கூடாது, நீங்கள் மரணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நாம் மரணித்து விட்டால் அதற்கு பொருள் என்ன? நம்முடைய உயிர் நம்முடைய கட்டுப்பாடுகள் கிடையாது, நம்ம இயக்குவோடு இருக்கின்றான். எவ்வாறு காரணத்தாலும் பிறக்க செய்தாலும் அதே போன்று நம்மை மரணிக்கவும் செய்கின்றார். நாம் மரணித்த பிறகு மீண்டும் எழுப்புவார் என்பதை ஈமான் உள்ளவர்கள் ஈமான் கொள்வார்கள். காஃபிர்கள் இதனை நிராகரிக்கின்றார்கள். அதனால நீங்க பிறந்ததும் உங்களுடைய கையில கிடையாது, நீங்கள் மரணிப்பதும் உங்களுடைய அதிகாரத்திற்குள் கிடையாது. முடிந்தால் அதனை நிறுத்தி காட்டுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லவில்லை, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நிற்க மாட்டீர்கள், பதில் சொல்ல மாட்டீர்கள் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் யாரையும் நீங்கள் மரணிக்க விடக்கூடாது. ஏனென்றால் மரணம் என்பது அல்லாஹ் நியமித்தது. ஆக பிறப்பும் நம்முடைய கையில் கிடையாது, இறப்பும் நம்முடைய கையில் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பாளர்களையும் எழுப்புவார், ஈமான் உள்ளவர்களையும் எழுப்புவார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பட்ட சவால்களை கொண்டு மக்களை சிந்திக்க செய்கின்றார். நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்பு பதிலளிக்க மாட்டீர்கள் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் மரணத்தை நீங்கள் தடுத்து காட்டுங்கள், மரணத்தை நீங்கள் தடை செய்யுங்கள். அதனை ஏற்படாமல் இருக்க நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அது யாராலும் முடியுமா? நிச்சயமாக மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது. மரணத்தை இதுவரை யாரும் வென்றது கிடையாது. அது நிச்சயமாக வந்தே தீரும். கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி மரணம் உங்களை வந்தே வந்தடையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். ஆகவே நம்முடைய பிறப்பும் சரி, நம்முடைய உணவும் சரி, நம்முடைய நீரும் சரி, நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பாக இருக்கட்டும் அல்லது மற்ற பொருட்களாக இருக்கட்டும், நம்முடைய மரணமாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே நம்மை இயக்குபவர், நம்முடைய காரியங்களை எல்லாம் இயக்குபவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்று நாம் அவருடைய கிதாபின் மூலமாக அறிய கடமைப்பட்டுள்ளோம். நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விதங்களில் அவர்களை விளங்க செய்கின்றார். விளங்கிக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், விளங்கவில்லை என்றால் அவர்கள் நஷ்டமடைவார்கள், தோல்வி அடைவார்கள். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கின்றார், இந்த மரணம் ஏற்படும் பொழுது மூமினானவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்படுகின்றது. மூமினானவர்கள் இரு பிரிவுகளில் இருப்பார்கள். ஒன்று முகர்ரபீன் சாபிகூன் கூட்டத்தில் இருப்பாங்க, அல்லது அஸ்ஹாபுல் யமீன் கூட்டத்தில் இருப்பார்கள். فأما من كان من المقربين فروح وريحان وجنة نعيم. அவர் முகர்ரபீன் கூட்டத்தில் ஒருவராக இருந்தார், முகர்ரபீன் கூட்டத்தில் உள்ள ஒருவராக இருந்தால் அவருக்கு வழக்கமாக என்ன சொல்லுவார்கள்? உங்களுக்கு அமைதிதான், கொடைகள் தான், மிக சிறந்த கொடைகளுடைய சொர்க்கங்களில் நீங்கள் செல்லவிருக்கின்றீர்கள் என்று வழங்குமார்கள். சிறந்த நற்செய்தியை இந்த சாபிகூன் முகர்ரபீன் கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவார்கள். மிக லேசான முறையில் அவருடைய உயிர் எடுக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே அது கொண்டு செல்லப்படும்.
சுகமும் நல்லுணவும் கொடைகளும் பாக்கியம் உள்ள சொர்க்கமும் உண்டு என்று மலக்குமார்கள் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவார்கள். இரண்டாவது கூட்டம் வலது கூட்டத்தார் சாதாரண முஃமினாக இருந்தார். இந்த சாலிஹூன் கூட்டத்தில் அல்லாமல் அவர் முஃமினானவராக இருந்தார். அவருக்கு சலாம் நீங்க அமைதியை நீங்கள் அடைந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுள்ளீர்கள், நீங்கள் வலது கூட்டத்தில் இருக்கின்றீர்கள் என்று மலக்குமார்கள் அவருக்கு நற்செய்தி சொல்லுவார்கள். வலது கூட்டத்தாரிலிருந்து உமக்கு சாந்தி உண்டாவதாக என்று அவருக்கு சொல்லப்படும். சரிங்களா? இந்த சாலிஹூனா இருப்பாங்க அல்லது அஸ்ஹாபுல் யமீனா இருப்பாங்க. இந்த இருவரும் தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்டவர்களை நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவாராக. وَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ الضَّالِّينَ فَنُزُلٌ مِنْ حَمِيمٍ وَتَصْلِيَةُ جَحِيمٍ. சரி, ஒருவேளை அவர் பொய்யாக்கக்கூடிய மறுக்கக்கூடிய வழி தவறியோர் கூட்டத்தில் இருந்தார். فَنُزُلٌ مِنْ حَمِيمٍ وَتَصْلِيَةُ جَحِيمٍ. கொதிக்கும் நீரை அவருக்கு விருந்தாக, கொதிக்கும் நீரை கொண்டும் நரகத்தில் தள்ளப்படும் அந்த செய்தியை கொண்டு அந்த செய்தி அவருக்கு அறிவிக்கப்படும். அதாவது உங்களுக்கு கொதிக்கும் நீரும் நரக நெருப்பும் தான் உண்டு என்று அந்த நேரத்தில் அவருக்கு அறிவிக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானார்கள். ஆகியவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ரஹ்மானிலும் சரி, சூரத்துல் பாக்கராவிலும் சரி, சொர்க்கம் நரகம் ஈமான் அல்லாஹ்வுடைய கொடைகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக அறிவித்து விட்டார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவிலும் வஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தானவன் என்றால் இந்த உண்மையை மக்களுக்கு எடுத்து அறிவித்துள்ளார். எந்தவித எல்லா விவரங்களோடு எதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைக்காமல் தூதர்கள் வழியாக நேரடியாக ஒரு கிதாபின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு இந்த உண்மையை எடுத்து அறிவித்ததற்காக அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய புகழை பாடுங்கள். இன்ன ஹாதா லஹு ஹக்குல் யகீன். அரபி மொழியில் நாம் பார்த்தோம்னா இது நிச்சயமாக இதுவே உண்மையாகும் என்று பல அர்த்தங்கள் சேர்ந்த ஒரு வாக்கியம். இன்ன ஹாதா லஹு ஹக்குல் யகீன். ஹக்குனாலும் சத்தியம், யகீனாலும் உறுதியாகும். இது நிச்சயமாக உறுதிமிக்க உண்மையாகும். எது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாலிஹூன் கூட்டத்தாரை பற்றி அறிவித்தது, அஸ்ஹாபுல் யமீனை பற்றி அறிவித்தது, நரகத்தை பற்றி சொன்னது, சொர்க்கங்களை பற்றி சொன்னது, மரணங்களில் என்ன நடக்கும், என்ன நற்செய்தி சாலிஹூன் கூட்டத்தாருக்கு சொல்லப்படும், அஸ்ஹாபுல் யமீனுக்கு என்ன சொல்லப்படும், அஸ்ஹாபுல் ஷிமால் அல்லது இடது தூதர்கள் அவர்கள் எவ்வாறு அந்த மரண வேளையில் நடத்தப்படுவார்கள், இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்தது. இது நிகழ்ந்தே தீரும், இது நடக்கக்கூடியது, இதுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று பல அழுத்தங்கள், அதாவது நிச்சயமாக இதுதான் மறுக்க முடியாத உறுதிமிக்க உண்மையாகும். இந்த மாதிரி ஒரு வார்த்தைதான் இன்ன ஹாதா லஹு ஹக்குல் யகீன். எல்லாமே உறுதியாக, சத்தியம், மறுக்க முடியாத, நிச்சயமாக இதுவே உறுதிமிக்க மறுக்க முடியாத உண்மையாகும். மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள். இதனை அறிவித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அவனை
தஸ்பீஹ் செய்வதற்கு உரிமை பெற்றவர், மகத்தானவர், அவன்தான் உண்மையான ரப்பு. அவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் அவனுடைய தஸ்பீஹை செய்யுங்கள், அவனையும் நீங்கள் வணங்குங்கள் என்று இந்த சூரா முடிவடைகின்றது. நாம் என்ன செய்யறோம்? சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்கின்றோம். ஆகவே மிக சுருக்கமான முறையில் சூரத்துல் வாக்கியாவையும் நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த மாபெரும் நிகழ்வு கண்டிப்பாக நடைபெறும். அது நடைபெற்றால் மனிதர்கள் சாபிகூன், அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் ஷிமால் என்று அவர்கள் பிரிந்து அவர்களுடைய கூலியை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெறுவார்கள். ஆக நாம் அனைவரும் இந்த உலகத்தை, இந்த வாழ்வை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மிக கவனமாக அதனை நாம் எடுத்துக்கொண்டு நல்ல அமல்களை செய்து சாபிகூன் கூட்டத்திலும் அல்லது குறைந்தபட்சம் அஸ்ஹாபுல் யமீன் கூட்டத்தில் நாம் ஆவதற்காக முயற்சிக்க வேண்டும். இந்த இரு கூட்டங்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைவார்கள். இதனை விட்டுவிட்டால் நிச்சயமாக நாம் தோல்வி அடைவதுதான் நிச்சயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொர்க்கவாசகர்களாக அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஷிர்கில் இருந்தும், குஃப்ரில் இருந்தும், நிஃபாகில் இருந்தும், பெரும் பாவங்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்து நல்ல அமல் செய்து அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய சொர்க்கவாசகர்களாக பாக்கியம் உள்ளவர்களாக ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.